பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்று இந்த உபவாச கூட்டத்தில் பங்கு பெற்ற உங்கள் யாவருக்கும் சோசியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிற அத்தனை பேருக்கும் வாழ்த்துதலையும் நன்றியும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த உபவாச கூட்டத்தில் என்ன பேச வேண்டும் என்பதாக நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு வசனத்தை எனக்கு முன்பதாய் கொண்டு வந்தார். அந்த வசனத்தை சொல்லிதான் நான் உங்களுக்காக பிரசங்கித்து ஜெபிக்க விரும்புகிறேன். அது யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய பிற்பகுதியை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? திராட்சை செடி குறித்தும் அதனுடைய இணைப்பு குறித்து ஆண்டவர் சொல்லிட்டு கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரார், கடைசியாக ஒரு முடிவுக்கு வரார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு சொல்லுகிறது அதுதான். இயேசு இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில் நாம் இப்படியா நினைக்கிறோம், என்கிட்ட பணம் இருந்தாக்கா எல்லாவற்றையும் சாதிச்சிடலாம், எல்லாவற்றையும் நம்ம போய் முடிச்சிடலாம் அப்படி சொல்லி நினைக்கிறோம். அல்லது சிலர் நல்லா படிச்சுட்டு ஒரு வேலையில் நம்ம அமர்ந்துட்டாக்கா, இப்போல்லாம் கேட்குற மாதிரி கவர்மெண்ட் ஜாபில் அமர்ந்துட்டாக்கா நம்மளால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அல்லது சிலருடைய வாழ்க்கையில் அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து ஏராளமாக இருக்குது, அதை வச்சுட்டு இந்த உலகத்தில் நான் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்பதாக மனிதர்கள் பல விதங்களிலே பல நேரங்களிலே அப்படி யோசிக்கிறாங்க. அப்படி தங்களை குறித்து அவங்க நினச்சி கொள்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் பணமும் ஒன்றும் செய்ய முடியாது, உன் படிப்பு பதவியும் ஒன்றும் செய்ய முடியாது, உனக்கு இருக்கிற சொத்து சுதந்திர நகை நட்டு அதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஒன்றும் என்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிங்க. இது செய்யலாம் அது செய்யலாம் அப்படிலாம் ஆப்ஷன்லாம் இல்லை. நோ ஆப்ஷன், வழியே இல்லை. இயேசு ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நீங்கள் ஒன்றுமே நாள் அன்றியும் செய்ய முடியாது, ஒரு அணுவும் அசையாது, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி இயேசு சொல்கிறார். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபமும் இருக்கும், வேத வசனங்களும் இருக்கும், அதே சமயத்தில் நம்முடைய கையில் இருக்கிற பணம், நமக்கு இருக்கிற சோர்ஸ், நமக்கு இருக்கிற அதை நம்பி என்ன செய்கிறோம், இதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியல. அதனால தான் நமக்குள் ஒரு மேன்மை, நமக்குள் ஒரு பெருமை, நம்மால் செஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு அசட்டு தைரியம் அப்படி சொல்லுவாங்க.
அந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. அப்படி நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. எதுவுமே கர்த்தரால் அன்றி ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கீங்க, ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறீங்க, விடுதலை வேணும்னு கேட்குறீங்க, அல்லது இதோ ஒரு நன்மை வேணும்னு கேட்குறீங்க. எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்துருப்பீங்க, எவ்வளோ காரியங்களில் என்னென்னவோ காரியங்களை செய்து பார்த்துருப்பீங்க. பட் இதுவரை உங்களுக்கு கைக்கூடி வரல, இதுவரை அது நடந்ததாக தெரியவில்லை. ஆகையினால தான் கடைசி ஆண்டவர்கிட்ட போய் பார்க்கலாம், இயேசுகிட்ட போய் பார்க்கலாம், அந்த கூட்டத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்க. உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுகிறார். இயேசுவாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உன் சுய பலத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னுடைய பொருளாதாரத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. படிப்பு, கல்வி, அறிவினால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதாக வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம் நம்மை பார்த்து தான் சொல்கிறார், உங்களை பார்த்து தான் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, விழிப்படையணும். நமக்கு ஞானம் வேண்டும், நமக்கு தெளிவு வேண்டும். யார் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், யார் நம்மை வழிநடத்துகிறவர், யார் நம்மை மறுமைக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர், அவர் ஒருத்தர் தான். அவரால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதாக வேதம் சொல்லுகிறது. இயேசு தெளிவாக சொல்லிட்டார். இப்போ பாருங்க, இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு, மோட்சம் வேணும்னு சொல்லிட்டு, அல்லது ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு ஏராளமான காரியத்தை மனுஷன் செய்கிறான். யோகா செஞ்சால் எனக்கு சாந்தி கிடைச்சிரும், அல்லது அந்த மாதிரியான எக்ஸசைஸ் செஞ்சாக்கா நான் நீடித்த ஆயுசு நாட்களாக இருப்பேன், நான் இந்த மெடிசனை, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாக்கா நான் ஆரோக்கியமாக இருப்பேன், அல்லது இந்த ஃபுட் எடுத்துக்கிட்டாக்கா நான் ரொம்ப நாள் நீடித்த நாட்களாக இருப்பேன் அப்படி சொல்லி இந்த காலகட்டங்களில் மனிதர்கள் பல விதங்களில் பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. பாருங்க, எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, உனக்கு எந்த சொல்யூஷன் கிடைக்க போகிறது கிடையாது. எல்லாம் ஒரு நாள் மாயாய் மாறி போகும், எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும். இயேசு ஒருவர்தான் நித்திய நித்தியமாய் இருக்க போகிறவர். அவர் தான் சொல்றாரு, என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. அவர் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், அல்லது அவரால் அன்றி செய்யக்கூடாத ஒரு பெரிய காரியம் எதுன்னு கேட்டால், பேதுரு அழகா சொல்றார். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. அவரால் அன்றி நமக்கு ரட்சிப்பு இல்லை. அததான் இயேசு சொல்றார், என்னால் அன்றி உங்களால் செய்யக்கூடாது. உனக்கு ரட்சிப்பை தருகிறவர் இயேசு ஒருவர் தான். இந்த உலகத்தினுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் இயேசு ஒருவர் தான். இந்த உலகத்தில் நீ எந்த இடத்துல உருண்டு புரண்டாலும் சரி,
எந்த குளத்தில் முழுகி எழுந்தாலும் சரி, எந்த இடத்துக்கு நீ பாத யாத்திரையாய் போய் வந்தாலும் சரி, எந்த கல்லையோ மண்ணையோ கட்டி இழுத்தாலும் சரி, உனக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசுவை அல்லாமல் நீ ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாக்கா, இயேசுவை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் ரட்சிக்கப்பட முடியாது. ஒரு மனிதனை ரட்சிக்கும்படியாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பாவத்தில் இருக்கிற மனுக்குலத்தை மீட்கும்படியாய் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு இந்த பூமியிலே வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி 39 அடிகள் வாரினால அடிக்கப்பட்டு அவமானங்களை சகித்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து நமக்காக எல்லா வசை சொற்களையும் வாங்கி கொண்டு உபத்திரவங்களை ஏற்றுக்கொண்டு இரவெல்லாம் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு தன்னுடைய எல்லா இரத்தத்தையும் நமக்காக இந்த பூமியிலே சிந்தி மரித்து உயிரோடு கூட எழுந்த இயேசுவை அல்லாமல் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. இயேசு ஒருவர்தான் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும். பிரியமானவர்களே, நான் அந்த பாஸ்டர் கிட்ட போன அதனால ரட்சிக்கப்பட்டுட்டேன், அல்லது நான் இந்த சுவிசேஷகர் இடத்துல போன நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம், பொய்யும் இருக்கலாம். ஆனால் எந்த பாஸ்டரும் சரி, எந்த ஊழியக்காரனும் சரி ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது. இயேசு ஒருவர் தான் உங்களுக்காக இந்த பூமியில வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, இயேசு ஒருவர் தான் உங்களுக்காக இந்த பூமியில மரித்து உயிரோடு கூட எழுந்தவர். அவர் ஒருத்தர் தான் உன்னை ரட்சிக்க முடியும். உங்களுக்கு ரட்சிப்பு அவரால் அன்றி வேறு ஒருவராலும் கிடைக்காது. பணம் வச்சிருந்தா ரட்சிப்பு கிடைச்சிருமா? பதவி வச்சிருந்தா ரட்சிப்பு கிடைச்சிருமா? உயர்ந்த செல்வம் இருந்தா நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருமா? அல்லது சமுதாயத்தில் செலிபிரிட்டி பர்சனா இருந்தாக்கா உனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருமா? பெரிய நடிகர் நடிகையா இருந்தாக்கா உனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருமா? எல்லாராலும் போற்றப்படக்கூடிய நபரா இருந்தா உனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருமா? ஒரு பொழுதும் கிடைக்காது. இயேசு ஒருவர் தான் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும். அதுதான் அவர் சொல்றார், இயேசுவை அல்லாமல் உனக்கு ரட்சிப்பு இல்லை, அவராலே அல்லாமல் உனக்கு ரட்சிப்பு இல்லை. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இயேசு நமக்கு செய்து கொடுத்தபடினாலே தான் அவர் சொல்றார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி சகைவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. பாருங்க, சகையு என்று சொல்லுகிற மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. யார் இந்த சகையு? ஒரு பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான். அப்படிதான் ஆரம்பிக்குது அந்த வேத வசனம். முதல் அதிக வசனத்திலிருந்து வாசிங்கன்னா தெரியும். அவன் ஐஸ்வர்யவான், பதவி வகிக்கிறவன், எல்லாரிடத்திலும் அதிகாரம் செலுத்தக்கூடியவன், அதே சமயத்தில் பாவம் செய்கிறவன். இவையெல்லாம் இந்த மனிதருக்கு ரட்சிப்பை தர முடியவில்லை. இந்த மனிதன் ஏதோ ஒரு வேதனை அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. எல்லாம் இருக்கு, பதவி இருக்குது, வேலை இருக்குது, வீடு இருக்குது, பணம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது,
எல்லாம் இருக்குது, ஆனா ரட்சிப்பு இல்லை. அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. ஏதோ ஒரு சமாதானத்தை இழந்தவனாய், ஏதோ ஒன்று அவனுக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் பாருங்க, அவன் பெரிய ஒரு மரத்து மேலே ஏறி சிரமப்பட்டு ஏறி மேலே அமர்ந்திருக்கிறான். இயேசு அவன் உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறபடியினால் அவனை அழைக்கிறார். அவனை அழைத்து அவன் வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதுவரை இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இல்லை. அவனுடைய பணம், பதவி, பொருள் எதுவும் அவனுக்கு கொடுக்க முடியல. அவனுடைய செல்வாக்கு எதுவும் அவனுக்கு கொடுக்க முடியல. நான் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பை தரேன். என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. சகைவால ஒன்று செய்ய முடியல. ரட்சிக்கப்படுறதுக்கு எங்கேயோ ஒரு கிலோ ரட்சிப்பு இவ்வளோ அவளை சொல்லி காசை கொடுத்து வாங்க முடியுமா? இல்லை இந்த நகைக்கு ஈடா தரேன் அப்படின்னு வாங்க முடியுமா? ஒன்றும் நீ கையில் வச்சுக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியாது, எதையுமே சாதிக்க முடியாது. அவரால் அன்றி நமக்கு ரட்சிப்பு இல்லை. அதை தான் இயேசு சொல்றாரு, என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆர் யூ சேவ்? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீ ரட்சிக்கப்படலைன்னு சொன்னாக்கா நீ இன்னும் ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது. இன்னும் சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளவும் இல்லை. இன்னும் நீங்க இயேசுவின் பக்கமாய் திரும்பவும் இல்லை. இயேசுவை தெரியுன்ற லெவல்ல இருக்கீங்க, கூட்டத்துக்கு போறான், சபைக்கு போறான்ற லெவல்ல இருக்கீங்க. பட் இன்னும் ரட்சிப்பு இல்லை. தன் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு, என் பாவத்துக்காக இயேசு இந்த பூமியில வந்து எனக்காக ரத்தம் சிந்தி, எனக்காக ஜீவனை கொடுத்து, எனக்காக உயிர்த்தெழுந்தார், என் பாவமே அதுக்கு காரணமாய் இருந்தது என்று ஒப்புக்கொண்டு, இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் அவருக்கு ஒருத்தருக்கு தான் இருக்கு. அப்படித்தான் என்னை அவர் ரட்சிக்க முடியும். ஆகையினால் இயேசுவே என்னை மன்னியும் என்று நீ மன்னிப்பு கேட்டது உண்மையானால், இயேசு உன்னை மன்னித்தது, இயேசு உனக்கு ரட்சிப்பு தந்தது உண்மை. இது இல்லாம எங்க தாத்தா கிறிஸ்தவர், எங்க தாத்தாக்கு தாத்தா அந்த சபைக்கு போனாரு, நாங்க இப்படி பாரம்பரியமா வர்றோம் அப்படின்னு சொன்னாக்கா அது உனக்கு ரட்சிப்பை தராது. ஈச் அண்ட் எவரிபடி, ஒவ்வொரு மனிதனும் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். அவனுக்கு தான் ரட்சிப்பு. அது இயேசு ஒருவரால் தான் தர முடியும். இந்த சகையூட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுதே அவன் சொல்லிட்டான், ஆண்டவரை வாங்கந்தெல்லாம் நாளத்தினா திரும்பி கொடுத்துட்றேன். மனஸ்தாபப்படுறான். தான் செய்த பாவத்துக்காக, தான் செய்த பாவத்தை ஒப்புக்கொள்ளுகிறான். தான் செய்த பாவத்துக்காக இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். நான் வாங்கந்து 1% 4% கொடுத்துட்றேன். இயேசு சொல்றாரு, இன்றைக்கு இவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தட் இஸ் த சால்வேஷன். அதுதான் ரட்சிப்பு. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவாலை அல்லாமல் உனக்கு ரட்சிப்பு இல்லை. மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், 16ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வேத பகுதி சொல்லுகிறது. வாசிக்கலாம். மத்தேயு 16, 25, 26 வசனம்.
தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாயிரு, எவ்வளவு செல்வாக்கு மிகுந்தவனாயிரு, அவரால் அன்றி நீ ரட்சிக்கப்படாவிட்டால் நீ ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு மனிதனை ரட்சிக்கிற வல்லமை இயேசு ஒருவருக்குத்தான் உண்டு. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இயேசு ஒருவருக்குத்தான் உண்டு. பாவத்திலிருந்து விடுதலை தருகிற வல்லமை இயேசு ஒருவருக்குத்தான் உண்டு. அததான் அவர் தெளிவா சொல்றாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவால தான் உனக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? மனம் திரும்பி இருக்கீங்களா? தன் பாவங்களை மறைக்காமல் ஆண்டவரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? நீங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. இது இயேசுவாலே தான் உனக்கு கிடைக்கும், வேறு ஒரு நபரால் உனக்கு கிடைக்க போவதே இல்லை. அதுதான் பேதுரு அழகா சொல்லிட்டாரு, அவரால் அன்றி ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. அவர் தான் நம்மை ரட்சிக்கிறவர். ரெண்டாவது, அவரால் அன்றி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன கிடைக்காது? வாசிக்கலாம். அதே யோவான் 8:36 வாசிக்கலாம். யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. அவரால் அன்றி விடுதலை இந்த உலகத்திலே இல்லை. விடுதலை தருகிறவர் இயேசு ஒருவர் தான். இந்த வசனம் சொல்லுகிறது அழகா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், அந்த மெய்யாகன்ற வார்த்தையை மாத்திரம் அண்டர்லைன் பண்ணிங்க. மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்ப பொய்யான ஒரு விடுதலை இருக்கு. பொய்யான ஒரு விடுதலைய வெளியில் இருக்கிறவன், ரட்சிக்கப்படாதவன், அசுத்தாவியை வைத்து, மந்திரங்களை வைத்து, இந்த காரியங்கள் அந்த காரியங்களை வைத்து அது கொடுக்கப்படுகிற விடுதலை பொய்யான விடுதலை. அது நிரந்தரமான விடுதலை அல்ல, மெய்யான விடுதலையும் அல்ல. ஒரு மனிதனை விடுவிக்கிறவர் இயேசு ஒருவர் தான். ஏதோ ஒரு கட்டிலே இருக்கிற ஒரு மனிதன், ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதன், ஏதோ ஒரு சாபத்தில் இருக்கிற ஒரு மனிதன், ஏதோ ஒரு வியாதியில் இருக்கிற ஒரு மனிதன், அவனை மெய்யாகவே விடுதலை செய்கிற அதிகாரம் இயேசு ஒருவருக்குத்தான் உண்டு. வேதம் அழகாய் சொல்லுகிறது, இயேசுவாலே அல்லாமல், குமாரனே அல்லாமல் உங்களுக்கு விடுதலை இல்லை. இயேசு இல்லைன்னா ஒரு மனிதனும் விடுதலையாக போவதில்லை. இயேசு ஒருவர் தான் ஒரு மனிதனை விடுதலை செய்கிறவர். எனக்கு அன்பானவர்களே, பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 3 6 ஒரு 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க ஜெபம் பண்றதுக்காக. அப்படி போகும் பொழுது அந்த தேவாலயத்தின் வாசலில் ஒரு சப்பானியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சப்பானினா 2 கால்களும் நடக்க முடியாதவன், பிறவி சப்பானியா இருக்கான். அவன் பிறந்ததுலேருந்தே
பிறந்ததுலேருந்தே சப்பானியா இருக்கான், நடக்க முடியாதவனா இருக்கான். அவனை என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு வந்து அவன் முன்னாடி உட்கார வைப்பாங்க. ஆலயத்துக்கு வர்றவங்க ஏதாகிலும் அவனை பார்த்து இறக்கப்பட்டு கொடுப்பாங்க. அதை அவன் கலெக்ட் பண்ணிக்குவான். அந்த நாள் முழுசும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த நாள் முடிகிற நேரத்தில், இருட்டுற நேரமாக இருக்கலாம் ஒரு வேளை, அந்த நேரத்தில் அந்த சொந்தக்காரங்க வருவாங்க, அவனுக்குரியவங்க வருவாங்க, அவன் வச்சுக்கிற காசையும் அவனையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இது டே டு டே நடக்கிற சம்பவம். அப்படித்தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அங்கே உட்கார்ந்துருக்கான். இப்போ பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அப்படி போகும்பொழுது பார்த்தாக்கா இந்த மனுஷன் அப்படியே ஒத்து பார்க்குறான். பார்த்துட்டு எதாயிலும் கிடைக்குமா, அவங்க எதாயிலும் கொடுப்பாங்களா அப்படியே சொல்லிட்டு பாருங்க அவன் அவங்கள பார்க்கறான். அப்படி பார்க்கும் பொழுது பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாரு வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. இந்த விடுதலைய இயேசுவின் நாமம்தான் நமக்கு தரும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பாருங்க, இவன் எத்தனை வருஷம் கட்டப்பட்டிருந்தானோ தெரியாது, எவ்வளவு நாள் இந்த சப்பானியாய் அவன் கிடந்தானோ தெரியாது. அவன் ஏறக்குறைய 40 வயசு இருக்கும்னு சொல்லுது வேதம். அப்படிப்பட்ட ஒரு நபர் பாருங்க, அப்படியே உட்கார்ந்திருக்கும் பொழுது பேதுரு அழகா சொல்றாரு, பொண்ணும் வெள்ளியும் என்கிட்ட கிடையாது, என்னை ஏன் பார்க்கிற? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தர்றேன். என்னிடத்தில் உள்ளது சர்வ வல்லமையுடைய நாமம், இயேசுவின் நாமம். ஆகையினால நசனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அவன் கையை பிடிச்சு அப்படி தூக்குனார். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. பிறவியில் சப்பானியாய் கிடந்தவன் எழும்பி நடந்தான். அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை, பெரிய ஆச்சரியம். அந்த சமுதாயத்தில், அந்த சபையில் அங்க இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இது எப்படி நடந்தது? இவன் பிச்சை எடுத்துட்டு இருந்தானே, தேவாலயத்தில் அமர்ந்திருந்தானே, இப்ப நடந்து வரானே, இது எப்படி முடியும்? இயேசுவாலை அல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவாலை அல்லாமல் உங்களால் ஒன்றும் கூடாது. அவர்தான் விடுதலை தருகிறவர், அவர்தான் விடுதலைக்கு நாயகனாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு விடுதலை தருவார். இன்னைக்கு விடுதலை வேணுன்றதுக்காக பாருங்க, இங்கேயும் வருவாங்க, மந்திரவாதிகிட்டையும் போவாங்க, இங்கேயும் வந்து ஜெபம் பண்ணிக்குவாங்க, குறி சொல்றவன்ட்டையும் போய் தலையை நீட்டிக்குவாங்க, இங்கேயும் வந்து நல்ல கை கூப்பி ஆண்டவரை ஆராதிப்பாங்க, ஜோசியம் பார்க்குறவன்ட்டையும் கையை நீட்டி கிளி ஜோசியம், அந்த ஜோசியம், இந்த ஜோசியம் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. இப்போதான் இருக்குது ஏஐ. பாருங்க, உடனே அடிப்பாங்க, படித்தவங்கெல்லாம் டப் டப்னு அடிப்பாங்க. என்ன சொல்லுது? அது சொல்லும், அது ஒரு நாள் கொண்டு போய் நரகத்துக்கு சொல்லிடும், தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு. சில இப்போ பாருங்க, இப்பெல்லாம் நடக்கிற சம்பவம், கூகுள் மேப்பை பார்த்து பயணம் பண்ணுவாங்க, அது எங்கன்னா கொண்டு போய் பள்ளத்தில் தள்ளிடுது.
அது எங்கன்னா கொண்டு போய் வடி எங்கன்னா விட்டுரும். நாங்களும் நிறைய முறை போயிருக்கோம் அந்த மாதிரி எல்லாம். பாருங்க, இதெல்லாம் நீ நம்பனன்னு சொன்னா உனக்கு விடுதலையே கிடையாது. இயேசு ஒருவர் தான் விடுதலை செய்கிறவர். பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில் அதுதான். ஜெபம் பண்ணிக்குவாங்க, எல்லாம் செஞ்சுக்குவாங்க. ஆனால் பாருங்க, யாரையோ தேடி போவாங்க. யாரோ சொன்னாங்கன்றதுக்காக பெருசா தூக்கிட்டு வந்து வீட்டு முன்னாடி கட்டிடுவாங்க. யாரோ சொன்னாங்க அதனால வண்டியில கட்டி விட்டுருவாங்க. அப்ப பின்ன ஆக்சிடென்ட் ஆகாது, பின்ன இழப்பு வராது. தேவ பிள்ளைய கவனி. இதனால் தான் பிரச்சனைகள். இயேசுவாலே அல்லாமல் விடுதலை இல்லை. இயேசுவாலே அல்லாமல் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவது இல்லை. இயேசு ஒருவர் தான் ஆசீர்வதிக்கிற தேவன். இயேசு ஒருவர் தான் விடுதலை தருகிறவர். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. பாருங்க, இந்த சப்பானியை இயேசு விடுதலை ஆக்கினார். அதன் பின்பு அவன் சப்பானியாகவே இல்லை. அவன் மரிக்கும் வரை நடந்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, என்னால் என்று உங்களால் ஒன்று செய்யக்கூடாதுன்னு இயேசு சொன்னார். இயேசுவாலே அல்லாமல் நமக்கு விடுதலை இல்லை. அவர் ஒருவர் தான் நமக்கு விடுதலை தருகிறவர். நீங்க யார் நம்புறீங்க? யார் மேல விசுவாசம் வச்சிருக்கீங்க? கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். அது ஒர்க் அவுட் ஆகாது, அது நமக்கு செல்லுபடி ஆகாது. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், விடுதலை வேணும்னா இயேசு மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. இயேசு மேல மாத்திரம் விசுவாசம் வைங்க. அவர்தான் மெய்யான விடுதலை தருகிறவர். ஹல்லேலூயா. அடுத்து அவரால் இல்லாமல் நமக்கு என்ன இல்லை? வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் சீஷர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இயேசுவாலே அல்லாமல் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அவர் ஐஸ்வர்யத்திற்கு கூட வேதனை கூட்டாத தேவன். அவர்தான் ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை படைத்தவர். அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்ல போட்ட ஆசீர்வாதம் கிடைச்சிரும், இந்த பிட்காயின்ல போட்ட ஆசீர்வாதம் கிடைச்சிரும், அல்லது இப்படி வட்டி கூட்ட ஆசீர்வாதம் கிடைச்சிரும், அல்லது இதை செஞ்சா கிடைச்சிரும், அதை செஞ்சா கிடைச்சிரும். ஒன்னும் கிடைக்காது, சாபம் தான் கிடைக்கும். ஒரு மனிதனை இயேசு தான் ஆசீர்வதிப்பார். இயேசு தம்முடைய சீஷர்கள் எல்லாம் கூட்டிட்டு போனாரு. அவர் பரம் ஏறுவதற்கு முன்னாடி அவங்களை கூட்டிட்டு போய் 2 கையை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவரால் அன்றி ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய பணம், நம்முடைய வேலை, நம்முடைய பொசிஷன் எதுவும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இயேசு ஒருவர் தான் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. ஏன் இல்லை? ஒரு நம்பிக்கை வேற எங்கேயோ இருக்கு, இது மேலேயோ இருக்குது, யாரையோ சார்ந்து இருக்குது, இது மேலேயோ நம்பிக்கையோடு கூட இருக்கிறீங்க. கர்த்தர் தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிற. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யாக்கோபுன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். வேதத்தில் ஆதி ஆகமத்தில் நீங்க வாசித்து பார்க்கலாம்.
32ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இந்த யாக்கோபு பாருங்க ஆசீர்வாதத்தை ரொம்ப விரும்புகிறான். இவன் எப்படி ஆசீர்வாதத்தை விரும்புகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது தன்னுடைய அண்ணன் ஏசா கிட்ட கூழுக்கு அந்த புத்திர சுபிகாரத்தின் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கினான். கூழ் கொடுத்துட்டு அண்ணன் இருக்கிற ஆசீர்வாதத்தை தம்பி பிடிங்கினான், வாங்கிக்கிட்டான். அப்பவே அவனுக்கு ஆசீர்வாதம் மேல ரொம்ப ஆசை. ரெண்டாவது அவங்க அப்பாவை ஏமாத்தினான். அவங்க அப்பாவை ஏமாத்தி நான் தான் ஏசா, நான் தான் மூத்தவன் அப்படி சொல்லி பாருங்க அவங்க அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டான். இப்ப அவனுக்கு தெரியும் இந்த ஆசீர்வாதம் நிலை இல்லை, இந்த ஆசீர்வாதம்லாம் நிலை இல்லை. எங்க அண்ணன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதமா நிலை கிடையாது, எங்க அப்பா என்னை ஆசீர்வாதத்து நிலையானது கிடையாது. அதனால தான் பாருங்க நீங்க வாசிக்கலாம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இந்த யாக்கோபு பாருங்க என்ன கேட்கிறான். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். தூதன்ட்ட சொல்றான் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றான். அதற்கு யாக்கோபு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். உம்மை போக விடேன் என்றான். ஹல்லேலூயா. இந்த உலக மனிதர்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் நிலையானது கிடையாது. கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதித்தால் ஒளியமை போக விடேன். தெளிவா அவன் புரிஞ்சு வைத்து கர்த்தரிடத்தில் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவனுக்கு ஆசீர்வாதம் குறைவா? இரு பரிவாரம் இருக்குது, எல்லா சொத்து சுதந்திரம் இருக்குது, எல்லா ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்குது. ஆனால் அவனுக்கு தெரியும் கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும், கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும். அவரால் அன்றி ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்பதுக்கு அவனே சாட்சி. எனக்கு அன்பானவர்களே, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்க கர்த்தரிடத்தில் தான் கேட்கணும். நீங்க கர்த்தரிடத்தில் தான் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் வருமானத்தை பெருக்குங்க, என் எல்லையை விரிவாக்குங்க. யாபேசு கேட்கிறான், என் எல்லையை விரிவாக்குங்க, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை விரிவாக்குங்க. நீ கர்த்தரிடத்தில் தான் கேட்கணும். அது அவரால் அன்றி யாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா யாக்கோபு போல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு இது இருக்குது அது இருக்குதுன்னு போதும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவன் போதும்னு சொல்லிட்டு இல்லை, கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும், கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானா? இன்னைக்கும் யாக்கோபை பத்தி பேசிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, ஏதோ ஒரு நிலைமையில கஷ்டம் இருக்கா? வருமானம் இல்லாம இருக்கீங்களா? அல்லது ஏதோ ஒரு ஆசீர்வாத குறைவு இருக்குதா? குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கீங்களா? திருமணம் நடக்க முடியாதபடி தடையா இருக்கா? போதுமான சோர்ஸ் இல்லாம தடுமாறிட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் இயேசு சொல்றாரு, நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க போடுற கணக்கெல்லாம் தப்பு கணக்கு. உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நம்ம ஒரு வேற நிறைய கால்குலேஷன் போடலாம். இது இப்படி அது அப்படி அது அப்படி அப்படி அப்படின்னு பில்டப் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு ஃபார்முக்கு வரலாம். எந்த ஃபார்மும் இயேசுவாலை அல்லாமல் நடக்கவே நடக்காது. நம்ம சொல்லிக்கலாம், இயேசுதான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் இயேசு சொல்றார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
அவர்தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிற தேவன். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம், 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஜீவ புஸ்தகத்தில் நீ பேர் எழுதப்படணும்னு சொன்னா ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் தோய்த்தெடுக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். இயேசுவால அல்லாமல் பரலோகம் இல்லை. அதுதான் இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு. நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், மோட்சத்துக்கு போயிடுவேன். வாசல் திறந்திருக்குது, சொர்க்க வாசல் திறந்திருக்குது. ராத்திரி எல்லாம் சினிமா பார்த்துட்டாக்கா, ராத்திரி எல்லாம் கும்மாலம் அடிச்சாக்கா, ஒரு நாள் வருஷத்தில் திறந்துருவாங்களாம், அப்படியே போயிடுவாங்களாம். எங்க போவாங்க? எரி நரகத்துக்கு தான் போவாங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள் எரி நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதணும்னாக்கா ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே நீ கழுவப்படணும். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே நீ தோய்த்தெடுக்கப்படணும். நீ வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் நீங்க கையில வச்சிருக்கிறீங்களே அந்த வேத வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. அவன்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. நடக்கிற சம்பவத்தை எல்லாம் பார்க்கிறோம். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாத உலகம் முழுவதும் ஒரு பெரிய கலக்கம், எங்கும் பிரச்சனைகள், எங்கும் யுத்தம். இந்த நைட்ரஜன் குண்டு போட்டுருவானோ, அந்த குண்டு போட்டுருவானோ, இந்த செறியூட்டப்பட்ட நைட்ரஜன் அங்கே எடுத்திருக்காங்களே, அது போட்டால் என்ன ஆகிறது? என்ன ஆகும்? எல்லாம் சாக வேண்டியதுதான். சாகிறது முக்கியம் கிடையாது. உனக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு, ஒரு நிரந்தர வாழ்க்கை உண்டு, என்றென்றைக்கும் சமாதானத்தோடு கூட வாழ்கிற வாழ்க்கை உண்டு. அது இயேசுவாலே தான் கொடுக்க முடியும். அதுதான் பரலோகம். நீ பரலோகத்துக்கு போனா இயேசு இல்லாம போக முடியாது. அதுதான் இயேசு சொல்ற, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த என்ட்ரன்ஸுக்கு நீ போக முடியாது, அதுக்குள்ள நுழையவே முடியாது. இயேசுதான் வழி. அவர் சொன்னார், I am the way, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன். அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். கடைசி காலத்தில் வந்துட்டோம். இன்னும் மனம் திரும்புதல் இல்லை, இன்னும் இயேசுவின் நாமத்தை குறித்து அறிந்து கொள்ளவில்லை, இன்னும் இயேசுவின் நாமத்தை மறுதலிக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவு தந்திரமா இந்த கடைசி காலத்தில் பாருங்க.
இந்த எடிஷன் அந்த எடிஷன்லாம் வந்துடுச்சு. உபதேசங்கள், நியூ எடிஷன் பைபிள்லாம் வந்துடுச்சு. அதை இயேசு நாமத்தை எடுத்துட்டாங்க. எங்கேயோ 1 2 இருக்கும் அங்கங்க. கடவுள் இறைவன். வேதம் சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு யோவான் ஸ்நானகன் சொன்னான். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே தோய்த்தெடுக்கப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். பிரியமானவர்களே, உன் பணம், உன் செல்வம், உனக்குண்டான ஆஸ்தி, அந்தஸ்து உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அதை தான் இயேசு அழகா வேதத்தில் சொல்லியிருக்கா. லூக்கா சுவிசேஷம் வாசிக்கலாம் 16ஆம் அதிகாரம் 22 23ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். லாசரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிற 2 நபர்களை குறித்து வாசிக்கிறோம். இந்த லாசரு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மிகுந்த உபத்திரவம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நபர். அவர் சரீரம் முழுவதும் பருக்கள். அந்த பருக்களை நாய் நக்கும்படியான ஒரு நிலைமைக்குள்ளாய் தள்ளப்பட்ட ஒரு மனிதன். அதே சமயத்தில் ஐஸ்வர்யவான், பெரிய செல்வந்தன். பாருங்க, 2 பேரும் செத்து போயிடுறாங்க. 2 பேரும் செத்து போயிட்டதுக்கு அப்புறம் இந்த லாசரு ஆபிரகாமுடைய மடியில போய் அமர்ந்திருக்கிறான். இந்த ஐஸ்வர்யவான் எரி நரகத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். பாருங்க, இவன் ஆபிரகாம்கிட்ட கேட்கிறான், எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு சொட்டு நாக்களை தண்ணி வைங்க. ஐஸ்வர்யம் என்ன ஆச்சு? செல்வம் என்ன ஆச்சு? அந்தஸ்து என்ன ஆச்சு? எல்லாம் இந்த உலகத்தோட சரி. இயேசுவை அறியாமல் இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து போவேன்னு சொன்னா, ரட்சிக்கப்படாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவேன்னு சொன்னாக்கா, இயேசுவை மறுதலித்துட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போவேன்னு சொன்னா, யாரோ சொன்னாங்க இப்படி நடந்தா அப்படி நடந்தேன்னு சொன்னாக்கா, ஐயோ உங்களுடைய வாழ்க்கை பரிதபத்துக்குரியது. நரகத்துக்கு போகிறதுக்கு கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை. அவர் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்வதற்காக நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, பரலோகம் இயேசுவாலே தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் இயேசு சொல்லிட்டாரு, நீ என்னை ஏற்றுக்கொண்டாதான் உனக்கு பரலோக ராஜ்யம். இப்போ பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் சொல்றான், எனக்கு பூமியில நிறைய சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு போய் நான் கொஞ்சம் போய் சொல்லிட்டு வரேன், இப்படியெல்லாம் இருக்குயா, நான் பணத்தை நம்பிட்டு இருந்தேன், அந்தஸ்தை நம்பிட்டு இருந்தேன், மற்ற மனுஷன்லாம் ரொம்ப கேவலமாக நினைச்சேன், அற்பமாக நினைச்சேன். இந்த பிச்சை எடுக்கிறவன் போய் அங்கே ஜாலியாக இருக்கான், ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்படுறான், அவன் அங்கே சந்தோஷமாக இருக்கிறான். என் சகோதரர்கள் அங்கே வந்து மாட்டிக்கூடாது, அதனால் என்னை கொஞ்சம் அனுப்பி விடுங்க. கத்த சொல்லிட்டாருனோ, அங்கே ஊழியம் சேர்த்து ஊழியக்காரங்க இருக்காங்க, உன் கதை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சிச்சு. நீ எங்கே போக விருப்பம்? பெரிய செல்வசிம்மானாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கோடீஸ்வரனாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? மாளிகையோடு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதெல்லாம் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காதுங்க. இயேசுவாலே அன்றி பரலோகம் இல்லை. இயேசு ஒருவர் தான் நம்மை பரலோகத்துக்கு நித்திய வாழ்க்கையை கடந்து கூட்டி கொண்டு போகிறவர், அழைத்து செல்லுகிறவர். இயேசுவாலே அல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிக்கவே முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தை அறிந்தும் இன்னும் அநேக காரியங்களில் பாருங்க, இந்த உலகத்தை நம்பிட்டு இருக்கோம். இந்த கடைசி காலத்தில்
நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாக்கா அவரால் கிடைக்கிற ஆசீர்வாதம் உனக்கு பாருங்க, ரட்சிப்பு, உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு ஆசீர்வாதம், எல்லாவற்றுக்கும் மேலாய் பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. இதை பெறணும்னா இயேசு ஒருவர் தான். அதை தான் இயேசு சொல்றார், என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. இது பணம், பொருள், இந்த உலகம், இந்த உலகத்துடைய காரியங்கள் ஒன்றுமே இதை ஒன்றும் அசைச்சு பார்க்க முடியாது. இது இயேசுவாலே தான் நமக்கு செய்ய முடியும். வேறு ஒருவராலும் இதை செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இன்னும் இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலைனாக்கா, இன்னும் நீ ரட்சிக்கப்படலைனாக்கா, இன்னும் மனம் திரும்பலைனாக்கா, இன்னும் இந்த உலகத்து மேலே நீங்கள் வச்சுக்கிற காரியத்து மேலே நம்பிக்கை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பீங்கன்னு சொன்னாக்கா, உங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. மனம் திரும்பி ஆண்டோடைய சமூகத்தில் வாங்க. இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட முடியாதியா என்னால் இல்லாமல் மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னால் இல்லாமல் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னால் இல்லாமல் உனக்கு பரலோகம் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம்மா. நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்குறோம்ல, கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம அடி வாங்கியிருப்போம்னு சொன்னாக்கா மனம் திரும்பிடுவோம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். இயேசு நல்லவராக இருக்கிறார், நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதுக்கு தான் நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆயத்தப்படுவோமா? நம்ம மனசாட்சி கேட்டு பாருங்கள், உங்களுடைய இருதயத்தை கேட்டு பாருங்கள், மனம் திரும்புங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். இந்த தேவ செய்தியை கேட்ட அன்பு சகோதர சகோதரியை நீ தொடுவீராக. அவருடைய வாழ்க்கையில் உம்மாலன்றி ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அவள் புரிந்து கொண்டு, இயேசுவே நீர் மாத்திரம் போதும் என்பதை அவள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.